வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். இதுலேயே இப்போ ஒரு 2 காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கிறேன். இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் வதங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்க. அந்த கூட நேற்று கொடுத்து அனுப்பிச்சிக்கிறேன் அந்த பாட்டிக்கிட்ட. இப்போ நம்ம இதை கீரை வந்து சேர்த்து வதக்கலாம். இப்போ நம்ம கீரை வதக்கிட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு இதில் இந்த கீரை வேகிறதுக்கு தேவையான நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கீரை கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் நேரம் ஆகும் வேக. அதனால் நம்ம கீரையை கொஞ்சம் நேரம் வேக விடும். கூட்டுக்கு தேவையான கீரையை வேக விடும். கீரை வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பை வந்து நம்ம கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கூட்டு சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு வந்து நம்ம சாதத்துக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. இன்றைக்கி நான் ரசம் வச்சுருக்கேன். அதுக்காக அப்படியே சாதத்தில் போட்டு கூட பிரச்சனை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு. இப்போ இந்த கூட்டை வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எதுக்குமே சாப்பிட்லாம். நான் இப்போ கருப்பு கவுனி அரிசி இட்லி வச்சுக்கிட்டு இந்த கூட்டு வச்சுக்கிட்டு சாப்பிட போகிறேன். சூப்பரான இது மாதிரி வித்தியாசமான ஹெல்தியான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஹெல்த்தி. அந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி மொபைல் பார்த்து பசங்க வந்து கண்ணு கெட்டு போயிடுது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் தேங்காயும் சோம்பு அரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் சோம்பு எதுவுமே சேர்க்கல, வெறுமனே தான் சேர்க்குறேன். பாய்.